கணபதியே கை தொழுதக்கா வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் உண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு யானை முகம் இருகொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பாங்கான பூணுலகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் ஆவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்பாளனை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த தாயே அண்டர்கள் துயரம் தீராயோத்தி மாநகரில் வந்து பிறந்து தண்டகார்ணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாட்ட கோதண்டம் கையில் ஏந்தோம் அண்டர்கள் போற்றும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போட்டு போட்டு பச்சாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உச்சார் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்த அடியாளையால் கொள்வாய் முருகேசா என் மனதுள் விஸ்தரமாகவே புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனது அருளே சம்போ அறிவோம் நாமே சிவாய தேவி நாயகா சம்போ அறிவோம் நாமே சிவாய தேவி நாயகா உமதடிதனை பணிந்தவர் அருள் தரும் நேசனே ஆதியும் அந்தமுமான பொருளே சம்போ ஐந்துகர தேவாய ஓனே தகதா தகதை சாமியாயுதுகரம் பெரியா தீவாய சொல்லிக்க தகது தகது தக யான கிளையோனே அரணர் திருமகனே ஆளவயத்தோன பெருக்காளி வாகன ஐந்துகரம் பெரியா தீவாய சொல்லிக்க
அப்பளம் உடுபல முற்கனை சர்க்கரை அவளோடு கடலையாருக்கு செய்தாலே வந்த கணபதிய சம்போ அருளோடு வந்த சோதி மூலா பொருளே ஐயனே வேதமந்திர நீல சிவசேகரந்தான மறையா வெறிமலர் சொரிமலர் அறியவே தன்னை நச்சவையில் வைத்தவா நாயகா விரும்பினாள் படி வேலவா அப்பனே பூதலமெல்லாம் பாரந்து சிவநாதர் வந்தே அங்க புகழ்ந்திட கலை மகள் அறிந்திட மிக நிறைந்த சிவ தானுவே நாயகா புகழ்ந்து நான் உமை பாடுவே சாமி வள்ளியால் தினை புண்ணத்தில் வருங்கிளி தனை வரட்ட வள்ளியால் தினை புண்ணத்தில் வருங்கிளி தனை வரட்ட வாய்த்த தினை மாவை உண்ட வடி ஆறுமுகம் திருச்செந்தூர் திருமலை மாறுபட சூரனை வதைத்தவா சாமி இஷ்டமுடன் ஹரிராம உண்புகளை வில்லில் பாட இஷ்டமுடன் ஹரிராம உண்புகளை வில்லில் பாட ஐய தந்தனை தனை தாளம் போட தாளம் தந்தனை தனை தாளம் போடவே முந்தியே குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரனார் முந்தியே குரு நமக்கு ஓம்காரத்துள்ளாய் வந்துதித்த ஓம்கார நாதத்தின் நாதமாய் வந்துதித்த நம சிவாயம் எனும் மூலப்பொருளை கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் வரவே சுவாமி கணபதியே என் குருவே கணபதியே என் குருவே அப்பனே கனவிலையும் நான் வரவே குணபதியாரோ முகவா சுவாமி குஞ்சரமே உமை பாட பாடுவோமே ராமா உன்னை பலகாலம் உமை தொழுவே அடுவோமே ராமா இந்த தேஜனா தேசமெல்லாம் உருவோமே ராமா உன்னை உருவோமே ராமா ராம குற்றம் குறையாடுகிறாமல் புத்தங்கூர
அம்பலத்தில் ஆடுமைந்தா சோதியில் மாலையர்க்கு தோன்றாமல் நின்ற மாலை அடிமுடியும் தேடி காணும் அம்பலவானருடைய சீர்வாதத்தை நல்லருகை நாணலாக்கி நந்திதலையை குடமாக்கி ஐயன் நிலையத்தில் ராமர் வாழோ இருகையில வீசுகோலோ உந்தன் சொல்லை நாங்கள் வாழ உந்தன் சொல்லை வாழ துணை இருப்பாய் ஹரிராமா துணையரு பாராமா தாயே கலை மகளே சக்தி மலைமா கலை மகளே அம்மா மலை மகள மலையரசண்டாய பெருமாவாழ தாயே கலை மகளே மலை மகளே மலையரசன் திருமகளே வால்மதி அம்பிகை நீ வந்தருள வேணும் அம்மா இடதிருக்கும் வனக்கிளி எனக்கு அருள வருவாயம்மா வலம் இருக்கும் ஈஸ்வரி நீ வந்து எனக்கு அருள் புரிவா தாய நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து நாவு தடுமாடும் நாவுதோடு மாறாமல் நற்குரலும் மங்கிடாமே ஏன் நெஞ்சதுவும் உணர்ந்திடாம நினைவுதோடு மாறாமல் தாய அம்மா கலை மகளே நெஞ்சிலையும் நாவிலையும் நின்று விளையாட வேணும் இலைக்கு மனமிறங்கி இசை கருள வருவாயம்மா ஐந்தெழுத்தை ஓரெழுத்தா அருள் புரிய எட்டெழுத்தை ஓரெழுத்தா எட்டெழுத்தை ஓரெழுத்தா இசை மகளே இசை மகளே தாய எனக்கு அருள தாயம் மஞ்சேன முகமழகி மாயனோட தங்கையம்மா நீ மதலைக்கு நீ வந்தருள்வா கண் கொடுத்த காளி தெய்வம் கதைக்கருள வேணும் அம்மா முப்புறத்த ஆண்டவளே மூன்று முகம் கொண்டவளே கண்ணிய முப்புடாதி முன்னால் வந்த அருள் புரிய தாய நாகம்மா எனக்கு அருள வேணுமம்மா அம்பிகைய நடை கொண்டா அடியாளுக்கு அருள் புரிவார் சத்திய பகவதிய கார்க்க வேணும் அங்காள ஈஸ்வரிய அழகு நல்ல மாதாவே அடியாளுக்கு குருவி குளங்கருப்ப சுவாமி குழந்தைக்கு வந்தருள்வா தர்க்க மாடன் தளவாய் மாடு 1008 மாடனுக்கு நல்ல மாடன் கோட்டை மாடன் காவாதியிலே கலிங்கனாட்சி அம்பிகைய கதைக்கருள ஐயா சிவல பேரி மாயாண்டி சிறுமிக்கு நீ கோட்டு மகாராஜா ஊக்காட்டு சுடல ஐயா ஊக்காட்டு உன் மனமாதில ஐயா கிளன
நல்ல பிள்ளையார் கோலம் தெற்கு செழிய நல்லூர் மத்தியில் அமர்ந்திருக்கும் தெய்வங்கள் அமர்ந்திருக்கும் தெய்வம் ஐயா சிவனானேந்த பெருமாள் சிறுமிக்கினி உதரமாட வாசலில கொலுவிருக்கும் தேவாதைகள் பேச்சு பெறமராட்சுதிரிகி பாதாள கண்டியம் பாலகைக்கு உதரமாட உதர நல்ல மாடத்தி மடமாதில எத்து பையில பிறந்தவள் சீதையவா வளர்த்த செல்ல பிள்ளை சிறுமிக்கினி அளவாய் மாட சுவாமி தவசி தம்பிரான் லாட நல்ல சன்யா நாவதில ஒண்டிகள்ல இருள ஒளி முத்து பலவே ஆயாண்டி கும்பம் மாட ஒண்டி மாட சாமி இலங்கா மணி ஐயா எனக்கருள வடக்கர கர்ப்பசோ மனமாதிலே பன்றி மாட சுவாமி ஐயா பாலகைக்கு பாலகைக்கு வந்தார்கள் ஐயா பாடறியம் படிப்பறியம் படிப்பாரி பாடறியம் படிப்பறிய பாலகி மாரியம்மா பாட்டில் உள்ள வகை அறிவேன் பாடறிய நாளை தண்ணில் படிக்க வைத்தார் அம்மா அப்பா ஏடறிய எழுத்தறிய ஏட்டில் உள்ள வகை அறிவேன் ஏடறிய நாளை தண்ணில் என்னை எழுத வைத்தார் என் குருவோ வில்லிசை அறியா நாளை வில்லிசை அறியா எங்களுக்கு விவரம் செய்தார் சாமி 5 நல்ல வயதாதிலே அறியாத பிராயத்திலே அறிவிக்கலை படிக்க வைத்தார் அம்மா அப்பாவை நான் மறவே கற்று தந்த வாத்தியாரே கனவிலையும் மறப்பதில்லை சொல்லி வைத்த அண்ணாவியே சொப்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலும் எந்த நான் ஒரு நாள் நெஞ்சொரு நாள் மறந்தாலோ நினை ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்தாலோ சொல்லி தந்த வில்லிசை சொல்லி தந்த என்னைக்கும் சொப்பனத்தில் மறப்பதில்லை சாமி கற்று தந்த வாத்தியாரோ அண்ணாவே குரு நமக்கு தென்னிந்திய தேசம் திருநெல்வேலி ஜில்லா இணைத்தாக்கல் மணக்கும் நெல்லை மாவட்டத்தில் சீமையங்கோ தென்காசி முக்கடலோ சீமையங்கோ செந்தாளை சீவநல்லூர் வில்லிசை கவிகள் விருத்தம் போட்டு மாநிலமும் அதிபதி மண்டலங்கள் மண்டலமோ அண்ணாவி மாடசாமி சுவாமி கற்று தந்த வாத்தியார் அண்ணாவி சுந்தரஞ்சர் சுந்தர பாண்டிய
சோதிமணி கவிகள் பாடும் சொல் உலகம் ஆதிபத்த சொன்ன சொல்லே அர்த்தம் சொல்லும் சுதி தவற சுதி தவற சுக்கலிங்க புலவர் பாதம் எனக்கோ கற்று தந்த வாத்தியார் அண்ணாவி குரு நமக்கு சாதி மல்லி பூச்சொரு சடையப்புறம் நகரில் வாழும் சமுத்திரமா சகல கலை சகல கலை அண்ணாவி சண்முக கோணார் சமூகோன பல வருவாதோ சாமி வந்த வந்த சபையோர்கெல்லாம் உதரமாட மாசலில் இங்கே வரப்போற பெரியோர்கெல்லாம் வணக்கம் செய்தோம் 6 பேரும் கூடியிருக்கும் பெரியோர்கெல்லாம் கூட போகும் சபையோர்கெல்லாம் குழந்தை நான் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே தொழில் படித்த கலைமான்கள் உங்க பாலகையால் மாரியம்மா உதரமாட சுவாமி வாசலில குடியலை பூதன மதில சாஸ்தாங்கதை சபையோர்கள் கேட்டிடுங்கோ ஐயா ஐயம்பந்தி வாசலில அடியாள் ஐயன் கதை பாட போற அனைவர்களும் நம் பாடுகின்ற பாட்டதில பழுது குற்றம் வந்துட்டாலோ உங்க பாலகியா சொல்லுகிற சொல்லாதில சொல் குறைகள் இருந்தாலும் சொந்த குழந்தையா என்ன வேணும் அறிந்து நாம் பாடிட்டாலும் அறியாமல் பாடிட்டாலும் தெரிந்து நாம் பாடிட்டாலும் கதைகள் தெரியாமல் முன்சோல் பின்னால் வந்துட்டாலோ எனக்கு பின் சொல் முன்னால் 6 விளை 6 விளை எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே சரி பெரியோர்களே சபையோர்களே எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களே அம்மா வருங்கால தோழர்களே வாலிப இளம் சிங்கங்களே அம்மையா பக்கத்திலே அமைந்திருக்கும் வயதான சிங்கம் அம்மா பெரியப்பா அம்மா இந்த கிளப்பிள்ளையார்களும் மற்றும் திருக்கச்செலியநல்லூருக்கு மத்தியிலே அமர்ந்திருக்கும் 2 ஊருக்கும் ஊடால் அமர்ந்திருக்கக்கூடிய எங்க அப்பனாகிய அம்மா திருவண்ணாமலை அருணாச்சலத்திலே அவதாரம் செய்த உதரமாட சுவாமி 21 கூட்டுறவு 61 பந்திகள் நிறைந்த இந்த இடத்திலே நாமல் வீட்டு பிள்ளை நம்ம சொந்த குழந்தை மாரியம்மாள் பாட வேண்டும் என்று இந்த ஆவணி முத வேலை வெள்ளி நாமளுக்காக அம்மா எப்ப லீவ் இருக்கோ இந்த கொடையை மாத்தி வச்சிருக்காங்க. ஆமா ஏமன்னா 3 வருஷமா இந்த கோயிலுக்கு நம்ம வரல நம்மகிட்ட கேட்கத்தான் செஞ்சாங்க. ஆமா நல்ல நேரம் பார்த்து தான் கோயிலுக்கு கொடை வைப்பாங்க பார்த்துக்கோங்க. நமக்கு தான் இடம் எல்லாம் போச்சு, நம்மளுக்கு இடம் இல்லை, அதனால 3 வருஷம் வர முடியல. இந்த வருஷமாவது நாமல் குழந்தை வர வேண்டும் என்று எனக்காக இந்த கொடை விழாவை மாற்றி அமைத்து இந்த ஆவணி முதவெளியில கொடை வைத்து இந்த உதிரிமாடசாமியுடைய கோமரத்தார்கள் சென்னை மாநகரத்திலே வாசகம் செய்யும் அவருக்கு வருஷம் தனி கொடை கொடுத்து உயர்திரு ஐயா மதிப்பிற்குரிய
கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் கதிர்வேலனுடைய பேர் பெற்ற சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை என்பார்கள். ஆமா, அந்த முருக கடவுள் பேர் பெற்ற எனது அருமை பெரியப்பா முதல்ல ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால இந்த அப்பமும் தனி கூடை கொடுக்கும் பொழுது என்னுடைய வில்லிக்கு அட்வான்ஸ் கொடுத்து என்னை வரவழைத்து உதரமாட சுவாமியுடைய கதையை படிக்கணும், நீங்க படிப்பியலான்னு கேட்டாங்க. பெரியப்பா பாலசுப்பிரமணிய தேவர் அவர்கள் அவங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்க அருணாச்சல புராணத்தையே கொண்டு வந்து காட்டணும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறமாக நாமல் குழந்தைதான் வருஷா வர வேண்டும் என்று எனக்கு தொடர்ந்து அறிக்கை கொடுத்து இந்த ஆலயத்துக்கு என்னை வரவழைத்து எனக்கு பொன்னாடை பட்டு சேலை எடுத்து கொடுத்து எல்லாருக்கும் வேட்டி சட்டை எடுத்து கொடுத்து ஆமா 6 பேர்களுக்கு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்து ஆமா வருஷம் எங்களை கௌரவப்படுத்திய இந்த கிளப்பிள்ளையார் மக்கள் எல்லாம் சென்னை மாநகரத்திலே வாசகம் செய்யும் ஆமா அப்பா பாலசுப்பிரமணிய தேவர் அவர்களும் சரி கிளப்பிள்ளையார் குளத்திலே வாசகம் செய்யும் அனைத்து என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்ம சொந்தக்காரர் எல்லாம் நம்ம பிள்ளை மாரியம்மா வந்து 2 வருஷம் ஆச்சு, இந்த வருஷமாவது அவ வந்துடணும், நம்ம ராஜாமணி அப்பா பால்பாடி அப்பா காலமரம் வந்துருங்க என்று பாசத்தோடு என்னை வரவழைத்த அனைத்து என் சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆமா இந்த ஆலயத்திலே இந்த உருதமான வாசல்ல நான் அனைத்தும் கற்றவளும் அல்ல, எல்லாம் தெரிந்தவளும் அல்ல. இப்ப நம்ம 3 வருஷம் வரல. என் குருநாதர் சொல்லி கொடுத்த இந்த கலைகளை என்னால் தெரிந்தளவு முடிந்தளவு அடியால் பாடுகின்றேன். ஆமையா ஏமனா இந்த கோயில்ல எங்களுக்கு முன்பாக பெரிய 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 புலவர்லாம் படிச்சிருக்காங்க. பெரிய வில்லனை இருக்குமா? நான் வரும்போது கொஞ்சம் பயந்து போய் தான் வந்தேன். நமக்கு என்ன பயம்? பெரிய பெரிய வில்ல அடிச்சிருக்கலா, பெரிய பெரிய கிட்ட அப்படி பெரிய பெரிய புலவர்கள் பேர் அறிஞர்கள் கவிஞர்கள் பாடி இருப்பார்கள். ஆமா, ஆனாலும் ஒருவரை போல் ஒருவர் பாட முடியாது சொல்வார்கள். ஒவ்வொரு புலவர்கள் ஒவ்வொரு விதமாக கதைகளை பாடுவார்கள். ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு கலை நிகழ்ச்சி பிடிக்கும். அதனால ஏதோ உங்க சின்ன குழந்தை நான் மாரியம்மாள் இந்த ஆலயத்திலே பாட வந்திருக்கிறேன். நான் பாடும் பாட்டிலே பழுது குற்றம், சொல் குற்றம், இசை குற்றம், கதை குற்றங்கள், கதையிலே பொருள் குற்றங்கள், முன்சொல் பின்னால் இருந்தாலும் பின் சொல் முன்னால் இருந்தாலும் சாரீர குற்றங்கள் இருந்தாலும் தாங்கள் பெற்ற ஒரு குழந்தை தவறு செய்தால் அதனை வீட்டில் கொண்டு போய் எப்படி ஆதரிப்பீர்களோ அதே போன்ற அடியாளையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு தூக்குச்சீனே காப்பி வந்துருச்சு. இதுதான் ஆரம்பம். நான் ஊருக்கு போறது வரைக்கும் இந்த செம்மதான். பாதி மதி மான்மளவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகம் அது கலிதமாகி அச்சுதன் என் பெருமாள் இருகரத்தால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் புனூல் இலங்க மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக ஒரு கோயில் குடையில ஒரு நாள் குடையா இருந்தாலும் 2 நாள் குடையாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சிகள் இருந்தாலும் குடியழைப்பு அன்று சாஸ்தாவுடைய பிறவி. சாஸ்தாவுக்கு மட்டும் ஏன் முதலாக பாடுகிறார்கள்? எதுக்கு? அகில உலகிலே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். தர்மசாஸ்தா. இப்ப நம்மெல்லாம் தந்தைக்கும் தாய்க்கு வந்து பிறந்த மானிட மனுக்கள் அவதாரம் பண்ணிருக்கோம். தர்மசாஸ்தா ஐயனுக்கும் ஐயனாக அரிக்கும் சிவனுக்கும் அப்பாவுக்கும் ஆணுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா பிறந்தாலே சாஸ்தா பிறந்தாதான் சகல தெய்வமும் கோயிலுக்கு வருமா. 21 கூட்டர்வு 61 பந்தி உருதமான சோதி மணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் புனூல் இலங்க மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாய் வந்து உதித்த தர்மசாஸ்தா கதையை பிரித்து சொல்லுவோமே. தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தில்
அப்படி அங்கே ஆதி வெள்ளி என்னும் கைலாசத்தில் சாமி ஆரனோடு பார்வதியும் கொள்ளுவீர்ந்தார். இந்திரலோகம் என்னும் பட்டேனத்தில் அங்க இந்திரன் இந்திராணியும் கொள்ளுவீர்ந்தார். சந்திரலோகம் என்னும் பட்டேனத்தில் சந்திரன் சூரியரும் கொள்ளுவீர்ந்தார். சத்தியலோகமனும் பிரமலோகத்தில் சுவாமி சதுர்முகன் சரஸ்வதியும் கொள்ளுவீர்ந்தார். ஐயா வளரும் வைகுந்த தளமாரிலே வளரும் வைகுந்த தளமாரிலே மாயம் பச்சமலட்சுமியோ முற்கோடி தேவர்களாம் 48,000 கோடி சிறோடி புலகீசர் அழகு கலைக்கோட்டு மாமூனியோ அமரர் தேவரோடி முனிவேர்களுக்கு வாழர்களும் கொள்ளவீர்ந்தார். யானை முகத்தொந்தி என் அப்பன் 6 முகத்துடனே அந்த சுடரொளி விதண்ணில் ஆரேதரா சோதி மார்க்கண்டையன் கொள்ளவீர்ந்தார். ஐயா நந்தி படைகளோடு பூதேகனோ நந்தி படைகளோடு அங்கே 4 லட்சம் கோடி கைலையில் 4 லட்சம் கோடி அப்பேற்பட்ட இறைகள் வாழக்கூடிய கைலாசபதியில ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு கைலையிலே குலுவிருக்க இறைவனோடு யாரெல்லாம் குலுவிருந்து வருகிறார்களாடா யார் யாரு குலுவிருக்கா ஆகாயத்தில் சூரியனா ஆகாயத்தில் சூரியனா அன்பு குளிர் சந்திரனோ ஆகாய ஆகாய கங்காதேவி அங்கே குலவிருந்த வாரபோ கைலாசம் தன்னதியில கரை கண்ட பகவானுக்கு தெய்வலோக திருநடனமாடுவாள் ரம்பையவா வருவாளா நடனங்கள் ஊர்வசியா உல்லாசமா மேனகையா மிருதங்கமோ சரஸ்வதி சரஸ்வதி சங்கீதங்கள் பாடுவாள் சங்கீதமோ அப்பேற்பட்ட இறைவல் வாழக்கூடிய கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்ட மூர்த்தியாக சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசூடன் காமத கண்ணன் கங்கண்ணன் திருநயன் திகம்பரன் திரிசூலன் தில்லை அம்பலன் திருநீலகண்டனாகப்பட்ட சிவபெருமாளோ யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு
ஆதீனத்தோடு சக்தி உமையவளோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருக்கிறார். அப்ப இவரை சூழ அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய பகவான் ஆமா 14 லோகத்தை படைத்து உலகத்தை படைச்சு 224 புவனங்களையும் படைத்தார். அப்படி 7 சப்தாசாரங்களாகிய கடல்களை படைத்தார். ஆமையா கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியவும் ஈசன் படைத்து உலகத்துல படைச்சு மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டி இலை தாவரங்கள் ஆடு மாடு கன்று காடைகளோடு ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களை ஈசன் படைத்தார். ஆண்டவன் நாமளுக்கு 6 அறிவை கொடுத்து மூவாசையை படைத்து எண் சான் உடலை கொடுத்து ஒரு சான் வைத்த படைத்தார். நம்ம கைட்டு அளந்து பார்த்தா நம்ம உடம்பு எடிச்சான் இருக்கு. நாம் எல்லோரும் இருந்து இப்பூமியில் வாழ வேண்டும் என்று இறைவன் நாமளுக்காக இந்த லோகத்தை படைத்தார். இந்த உலகத்தை சிவன் எப்படி படைத்தார்? இந்திரலோகம் மந்திரலோகம் சந்திரலோகம் தவலோகம் வைகுந்த லோகம் வாயு லோகம் வருணலோகம் தனலோகம் சக்தி லோகம் சிவலோகம் பூலோகம் என்றும் 7 உலகை படைத்தார். அதை 3ஆக பிரித்தார். அதலை சுதலை ஆதி பாதாளம் என்னும் உலகை படைத்தார். அதலை என்றாலே ஆகாய லோகம், சுதலை என்றாலே மத்தியலோகம், பாதாளம் என்றால் நாமளுக்கும் கீழ் ஒரு உலகம் இருக்கு. அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்திலே அசுர அரக்கர் குலத்திலே பிறந்தவனாகிய வல்லரக ராஜோதனோ ஆதி பாதாள உலகமெல்லாம் 56 தேசத்துக்கு அதிபதியா பாதாள உலகத்திலே 56 அரசருக்கு அசுரகுல தலைவனாக நிஜமுகாவர்ண இரத்த கண்ணைக்கு மகனாகவே பிறந்தவன். வல்லமை தவத்தால் கிடைத்தவன் வல்லவன் என்றோ அசுர அரக்கர் குலத்திலே பிறந்தவன் அரக்கன். அந்த வல்லரக்கனுக்கு 16 வயது 16 ஆச்சு. அரக்கனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று அம்மான் மகளாகிய பவளக்கண்ணியை கொண்டு வந்து அந்த அரக்கனுக்கும் பவளக்கண்ணைக்கும் திருப்பூட்டினார்கள். சிம்மாசனத்திலே அமர வைத்தார்கள். அரக்கன் ஆட்சியிலே 12 வருஷமா மழை இல்ல, அதிக பஞ்சம் ஏற்பட்டது. பொல்லாத பஞ்சம் வந்துருச்சா? பஞ்சத்தினால் 56 அரசர்களுக்கெல்லாம் பறையோசை அடித்து பகுதி கேட்டார். கேட்டாங்க. மக்கள்கிட்ட பணம் இருந்தா தானே, செலும்பு இருந்தா தானே 10 ரூபாய் கையில இருக்கும். அரச மன்னர்கள் எல்லாம் எதிர்த்து போராடினார்கள். மந்திரி சொன்னார், சண்டையை செய்து ஏன் நம்ம பகுதியை வாங்கணும்? ஒரு வழி சொல்லட்டுமா? ஆகையினால அவனே இவனேன்னு அலைவதை விட சிவனேன்னு போய் உட்கார்ந்து இறைவனை எண்ணி தவம் இருங்க. யார் உங்களை பணிந்தார்களோ அவங்களை பாதுகாக்கணும். எவர் உங்களை எதிர்த்தார்களோ அவங்களை எரிக்கணும். அப்படி ஒரு தூண்டுவா முனிவரங்களை பெற்று உலகத்தை ஆள வேண்டும் என்று மந்திரி சொன்ன போது அசுர அரக்கன் தவக்கோலம் கொண்டு இமயகிரி பர்வதத்திலே 6 வருஷம் தவங்களை செய்து ஆண்டவனை கண்டு பார்வதியால் மீது சத்தியங்களை வாங்கி அக்கினி வரங்களை பெற்று ஆண்டவனையே எரிக்க எண்ணினார். சிவபெருமாள் அசுர அரக்கனுக்கு கொடுத்த அக்கினி வரங்களுக்கு பயந்து கையிலே உள்ள தேவ முனிவர்களை தன்னோடு அழைத்துக் கொண்டு சிவபெருமாள் எடுத்தார் ஓட்டம். ஓட்டத்தில் பிடிச்சிட்டாரு. அந்த இறைவனோடு யாரெல்லாம் ஓடுகிறார்கள்? யாரெல்லாம் ஓடுறாரு? வானவேரும் ஓடினார், மறையவேரும் ஓடினார். ஐயா வானவேரும் ஓடினார், மறையவேரும் ஓடினார். தானவேரும் ஓடினார், தவமுனிவரும் ஓடினார். இந்திரரும் ஓடினார், சந்திரன் ஓடினார்.
அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார் எருமைக்கிட அமைதியிலேறி யமதர்மன் ஓடினார் மேதிலேறி யமதர்மன் ஓடினார் ஆட்டுக்கிட அமைதியிலேறி தேவன் ஓடினார் மேதிலேறி அக்னி தேவன் ஓடினார் அன்னப்பச்சி வாகனத்தில் பெருமான் ஓடினார் பச்சை வாகனத்தில் அழகு பெருமன் ஓடினார் சிங்கமுக வாகனத்தில் காளி தேவி ஓடினார் முக வாகனத்தில் காளி தேவி ஓடினார் வெள்ளை யானை மீதிலேறி தேவேந்திரன் ஓடினார் யானை மேதிலேறி தேவேந்திரன் ஓடினார் வெதளை வாகனத்தில் மரணராஜன் ஓடினார் தலை வாகனத்தில் வருணராஜன் ஓடினார் கிளியின் வாகனத்தில் மதன் ஓடினார் ஏழ் வாகனத்தில் மன்மதன் ஓடினார் ஐயா 30 முற்கோடி தேவர்கள் ஓடினார் முற்கோடி தேவர்கள் ஓடினார் 48,000 கோடி மார்கள் ஓடினார் 48,000 கோடி சிமார்கள் ஓடினார் அகஸ்தீசர் ஓடினார் லத்தீசர் ஓடினார் திசர் ஓடினார் புலதிசர் ஓடினார் அழகு கலை கோட்டு முனி ஓடினார் கலை கோட்டு மாமுனியும் ஓடினார் பச்சைமயில் மீதிலேறி சுப்பிரமணியன் ஓடினார் மயில் மீதிலேறி சுப்பிரமணியம் ஓடினார் பெருச்சாளி வாகனத்தில் பிள்ளையார் ஓடினார் காளி வாகனத்தில் பிள்ளையாரும் ஓடினார் ஏ ஆண்டவனே பகவானே அலங்கோலம் ஆண்டவனே பகவானே அது என்ன அப்பா அதை சொல்ல நேரமில்ல அண்ணா வல்லரகா சொல்ல நேரமில்ல அண்ணா மாற வல்லரக ஈஸ்வரனே இறையோனே அலங்கோலம் இறையோனே இது என்ன அலங்கோலம் இதை சொல்ல நேரமில்ல வல்லரகா சொல்ல நேரமில்ல இன்ன வார வல்லரக எல்லோரும் ஓடி ஒளிந்தார்கள் ஆதிமுல கணபதிக்கு ஓட முடியல அவையா ஆண்டவா சிவபெருமாளே இறைவா இங்க எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கீங்களே என்னால ஓட முடியல அரக்க பின்னாடி அங்க அரக்கன் விரட்டிக்கிட்டு வரோம் இன்னும் 1/2 மணி நேரம் தானே இருக்கு ஆமா அதனாலே அப்பா பகவானே பரம்பொருளே ஆண்டவா இறைவா எந்த கப்பா பகவானே எந்த கப்பா மூத்த மகனாக கணமோ பூஜிக வாகனத்தை கலாமா தலைமகனா கணமா தலைமகனா நான் சங்கடத்தில் வாழலாமோ சங்கடத்தில் வாழலாமா போடு 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 ஏ அப்பா அப்பா பகவானே ஆண்டவா ஆண்டவா அப்பா யானை போல முகம் இருக்கு எனக்கு பானை போல வயிறு இருக்கு சொலவு போல காது இருக்கு கையும் கட்ட கை காலு ரெண்டும் காலோ சப்பானி காலே சப்பானி காலே எனக்கு நடக்க முடியல அப்படியே நடக்கத்தானா ஏ எந்த கப்பா பகவானே பகவான் அவள் பொறி தின்றதால அப்படி அங்கமெல்லாம் பெருத்து போச்சு போச்சு சோழ பொறி தின்றதால என் தொந்தி வயிறு பெருத்து போச்சு போச்சு வாகனம் முஞ்சிரு சாச்சு ஆயிரோ பெருசாச்சு பெருச்சாளி முன்னிலுக்கு ஏழை வயிறு பின்னிலுக்க இந்த கப்பா பகவானே பெருச்சாளி வாகனம்தான் ஓடிவா என்றழைத்தா உன்ன பலகாரங்க குதப்பா எட்டிவா என்றழைத்தா என்னங்கட்ட எள்ளூருண்டக்க குதப்பா மானங்கட்ட பெருச்சாளி மாவுருண்ட சீருகட்ட பெருச்சாளி சீட உருண்டக்க குதப்பா புத்தி கட்ட பெருச்சாளி பொறிகளங்க குதப்பா நேரங்கட்ட நேரத்தில
நினைச்சதொரு பலகாரத்தை பெருச்சாளி கேக்குதப்பா இத்தனைக்கும் எங்க போவேன் இத்தனைக்கும் என்னப்பா மகனே ஆதிமூலம் உனக்கு பதில் சொல்ல எனக்கு நேரம் இல்லப்பா அதோ அரக்கன் விரட்டிக்கிட்டு வாரான் என்ன முடிக்கிட்டு வாரான் பெருச்சாளி வாகனம் நீ லேசா வாகனமா நினைக்காத பூமியை நோக்கி நீ மூச்சு விட்டையானா பூமி 2 கபாலமாக வெடிக்கும் நீ போய் முச்சந்தியில அமர்ந்திருக்க வேண்டும் நானே உனக்கு துணையாக நான் ஒரு அரசாக உங்க அம்மா பார்வதி ஒரு வேம்பாக உன் தாய் மாமன் கோபால கண்ணே உனக்கு ஒரு ஆலமரமாக உன் பக்கத்திலே அமர்ந்திருப்போம் அப்பா என்ற ஆதிமூல பெருமாளை பூலோகத்திற்கு அனுப்பினார் சிவன் மேக திரும்பி பார்க்கிறாரு ஓடுதவங்களை கண்டா முடுக்குதவனுக்கு தொக்கும்பாங்க இல்லையா ஓடாதாரம் சிவனே உண்மை எங்க போனாலும் நீங்க எரிக்க மாட்டோம் எங்க போனாலும் சுத்தி எரிக்க விட மாட்டான் ஆண்டவன் அக்கம் பக்கம் ஒளிவதற்கு இடம் பார்த்தார் அவையா 8 நாளா நெட்டோட்டம் ஓடுறா 8 நாளா ஓடுறா ஓடிக்கொண்டு இருந்தமானா ஓடிக்கொண்டு இருந்தமான உடல் இழைத்து போகும் என்று பக்க வந்த தேவர்களை தோட்டமாக்கி ஆண்டவன் சிவபெருமான் அரளைக்குள்ள இருந்தமானா செவ்வரளி புஷ்பத்துக்குள் தலையில் உள்ள கங்கையர தரையில் அரைக்கி வைத்து அக்கினியால் எரிந்தவனோ சுவாமி சடை உலைய முடி உலைய சங்கரன் பகவான் ஒளியா உனக்கு முடி உலையா சடையும் உலைந்தது முடியும் உலைந்தது ஆண்டவனால நின்று அள்ளி கட்ட முடியல நம்மளை எரிச்சு போடுவானோ தன்னோடு வந்த தேவ முனிவர்களை எல்லாம் நந்தவனமாக முளைக்க சொல்லி மதலை இதழாக்கி ஐம்புலனை அடக்கி ஒடுக்கி ஆயர்வாடிக்கு மேக செவ்வரளி புஷ்பத்துக்குள்ளே சிவலிங்கமாகவே பகவான் ஒளிந்தார் அந்த ஆண்டவை ஒளிந்த நாள் முதலாக ஆதி கைலையிலே அருளும் இல்ல பொருளும் இல்ல ஈசன் கைலாசம் எல்லாம் இருள்மயமா இருக்கு சுக்கருடைய கைலையிலே சோதிமயம் இல்ல சோதிமயமே அங்க இல்லையா ஆண்டவனை காணாத பார்வதா தேவி இறைவனை தேடி பார்த்தா பகவானை எங்கும் காங்கலா கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தான் தேடி பார்த்தா கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தான் தேடி பார்த்தா கடவுளை காணாமல் அலங்குதாளம் பார்வதியா கண்ணனுட தங்கை கடவுளுட மனைவியா கண்ணனுட தங்கை அவள் கடவுளுட மனைவியா அப்படியே உலகமெல்லாம் தேடி பார்த்தா ஈஸ்வரனை காணாமல் அங்குதாளம் பார்வதியா பெருமாள் தங்கை மனைவியா பெருமாள் தங்கை மனைவியா ஆதி கைலாசம் எல்லாம் தேடி பார்த்தா
ஆதி கைலாசமெல்லாம் தேடி பார்த்தா அரணாரை காணாமல் அலருதாளம் பார்வதியா அச்சுதனார் தங்கை அரணாருட மனைவியா அச்சுதனார் தங்கை அரணாருட மனைவியா அவளை ஆண்டவனை காணாமல் ஆதிசக்தி பார்வதியா நாமல் கண்ணீரும் கவலையும் தீரணமானா யாரு வந்தால் தீரும் நம்ம அண்ணன் கோபால கண்ணன் தான் வரணும் ஏ அண்ணா ஏ வரலாமா என்ற ஆதிபராசக்தி அம்பிகை உமையவள் பார்வதாதேவி அகிலாண்ட கோடி வரவாள அண்ணனாகிய கண்டனையை அழைக்க அப்படியே சத்தியங்களை